Hi, welcome to Success Cooking Entertainment Channel, co-sponsored by Success Star Taxi Private Limited. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ஸ்டைலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சொல்லுவாங்க. அதுமாதிரி திண்டுக்கல் ஸ்டைலில் காளான் வச்சு திண்டுக்கல் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகேங்களா? வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 24 கேரட் அரிசி வாங்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? புதினா, மல்லி, எலுமிச்சம்பழம், மெயின் வந்து காளான், நறுக்கின தக்காளி, வெங்காயம், தயிர், தேவையான அளவு உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள், மிளகுத்தூள், மட்டன் மசாலா ப்ளஸ் மஞ்சத்தூள். வாங்க நம்ம எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க காளான் பிரியாணி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுப்பு பற்ற வச்சுக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டி வச்சுக்கிறோம். சட்டி வந்து காயிட்டோம். நல்லா சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து பொடியை நுணுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துப்போம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். உப்பு போட்டால் தான் அதில் வந்து வெங்காயம் வந்து வதங்கும். வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாரி. ஏன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி தான் போடுவாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லி சேர்த்துப்போம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் காளான் நம்ம இப்போ நறுக்கி வச்சுட்டு காளான் சேர்த்துப்போம். ஓகேங்களா? இந்த காளானில் கொஞ்சம் மசாலா ஏற்றும். இப்போ திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் இதில் வந்து தக்காளி சேர்க்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஸ்டாப் டாக்ஸி கம்பெனி தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிவிட்டு நம்மளை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சக்ஸஸ் ஸ்டாப் டாக்ஸியில் கேப் புக் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட வெளியில் டூர் போகணும், ஃபங்க்ஷன் போகணுன்னா சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சக்ஸஸ் ஸ்டாப் டாக்ஸி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இதில் வெந்தாலே போதும். இந்த கப்பால் வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு ரைஸ் வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதால் கரெக்டாக 5.5 கப் தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ அரிசி போடும். இப்போ உப்பு எப்படின்னு பார்த்துப்போம். உப்பு பார்க்க முன்னாடி ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டிராப் டாக்ஸி 7358955588. ரைஸில் வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம தம் ஒரு டைம் வந்துடுச்சு. தம் ஊறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடும். அடுப்பில் வச்சுட்டு திரும்ப இதை தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும். ஓகேங்களா? பிரியாணி நல்லா அட்டகாசமாக குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ தம்மு உடைக்கிறோம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. காளான் பிரியாணி ஹெல்த்தியான பிரியாணி தான். சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலில் நம்ம வந்து நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சுருக்கோம் திண்டுக்கல் ஸ்டைலில். இல்லை அதுக்கு ஆனியன் ரைத்தா. இதேமாரி ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடுங்க.
நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி கண்டினியூவான குக்கிங் வீடியோ வந்துட்டுருக்கோம். உங்கள் குக்கிங்கில் ஏதாச்சும் டவுட்னாக்கா எங்களுக்கு கமெண்டில் கேளுங்க, நாங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கொடுங்க. சக்ஸஸ் டிராவல் டாக்ஸியில் கேப் புக் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.